அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் தான் பேச போறோம். அது என்னன்னா நீர் மேலாண்மை, அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட். வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு சிட்டில இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேப்பை திறந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வருது இல்ல. அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து வருது, எப்படி வருது அப்படின்னு பெரும்பாலான மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா நாலேஜே கிடையாது. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையே இல்லாம தண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால அவனுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு நிறைய மக்கள், குறிப்பா படிச்ச மக்களே இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறதுனால அவங்களுக்கு அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது எப்ப தெரியும்னா நம்ம குடிக்கிறதுக்கும் கழுவுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம போகும்போது நாம எவ்வளவு பெரிய முட்டாள்களாக இருந்திருக்கிறோம் அப்படின்றது அந்த தருணத்துல தான் அவங்க உணர்வாங்க. சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஒசூரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஏரி, குளம், குட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா அழிஞ்சுக்கிட்டு வருது. இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஒசூர்லயே இருக்கிற ராமநாயகம் ஏரி, அலசநாத்தம் ஏரி தான். நீங்க கிட்டேயே போக முடியாது, போன நாத்தம் அடிக்கும், அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. ஏன்னா நம்ம இப்ப ஆள்ற அரசாங்கமாகட்டும், இதுக்கு முன்னாடி ஆண்ட அரசாங்கமாகட்டும், அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே தான் சொல்றேன், இவங்களுக்கு பாதாள சாக்கடை திட்டம், கழிவு நீர் மேலாண்மை அப்படின்னா என்னன்னு தெரியாது. இந்த கழிவு நீர் மேலாண்மை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல டீடைலா பேசுவோம். அதுக்கு முன்னாடி நீர் மேலாண்மைனா ஒண்ணுமே இல்ல, இருக்கிற ஏரி குளங்களை தூர்வாரி அதை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பக்கத்துல புறம்போக்கு இருக்குன்னா அந்த புறம்போக்கையும் அரசாங்கம் எடுத்து, மக்களுடைய பட்டா நிலம் இருக்குன்னா கைட்லைன் வேல்யூ கொடுக்காம மார்க்கெட் வேல்யூக்கு மக்கள் கிட்ட இருந்து அந்த நிலத்தை வாங்கி ஆழப்படுத்தி அகலப்படுத்தி சரியான முறையில தூர்வாரி அதை வந்து பராமரிக்கிறது தான் நீர் மேலாண்மை. அது மட்டும் இல்லாம இப்போ மக்கள் தொகை பெருக்கம், நிறைய மக்கள் வந்து ஒசூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நான் இப்படி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு. பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப 200 ஏரி இருக்குன்னா நீங்க இன்னும் அதை டபுள் ஆக்கணும். கிட்டத்தட்ட 400 ஏரியா வந்து நீங்க வந்து எப்படி மாத்தணும்னு யோசிக்கணும். ஓகேவா? இது ஒரு பக்கம். நீங்க வந்து ஏரிகளை அதிகமா உருவாக்கணும். அடுத்து மழைநீரை சரியான முறையில மழைநீர் சேகரிப்பு வந்து செஞ்சு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இதை சரியான முறையில செயல்படுத்தி நீரை வந்து சேமிச்சு மக்களுக்கு சரியான முறையில கொடுக்கறதும், விவசாயத்துக்கு சரியான முறையில கொடுக்கறதும் தான் நீர் மேலாண்மை. இந்த நீர் மேலாண்மை சரியான முறையில நம்ம செய்ய தவறினா எவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம மாட்டிப்போம் அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சென்னை சிட்டி தான். சென்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க வெயில் காலத்துல தண்ணியே இல்லாம சாவாங்க, ஆனா மழை காலத்துல தண்ணியிலே சாவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வர்ஸ்ட் பிளான்ட் சிட்டி வந்து பாத்தீங்கன்னா சென்னையை நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து நமக்கு எதுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், யாரோ வராங்க, யாரோ என்னமோ பண்றாங்க, யாரோ ஒருத்தர் ஏரியில வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறாங்க, ஏரி குளங்கள் எல்லாம் அழிஞ்சா நமக்கு என்ன அப்படின்ட்டு எல்லாருமே அங்க இருக்கிறவங்க படிச்ச மக்கள் தான். ஆனா கேர்லெஸ்ஸா விட்டதுனால இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைல வந்து பாத்தீங்கன்னா சென்னை வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி நாளைக்கு தண்ணி பிரச்சனை வராம இருக்கணும்னா இந்த ஏரி குளங்களை பாதுகாக்கணும். இந்த ஏரி குளங்களை பத்தியும் நம்மளை பத்தியும் நம்முடைய எதிர்கால ஜெனரேஷனை பத்தியும் யோசிக்கிற அரசாங்கம் அமையணும்னா நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து நாளைய தலைமுறையை காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.